சலாமுன் அலைக்கும். வஅலைக்கும் சலாம். ஏக இறைவனின் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. ஆரம்பமா குர்ஆனின் அத்தியாயம் 39 வசனம் 18 நினைவுபடுத்திக் கொள்வோம். அதாவது, ஒரு விஷயத்தை கேட்கும்போதோ அல்லது படிக்கும்போதோ அதை நாம பலவிதமா புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு பல விளக்கங்களும் தோணலாம். அப்படி பல விதமான புரிதல்கள் வரும்போது அதுல எது ரொம்ப சிறந்ததோ, எது நியாயமானதோ, இப்போதைய சூழ்நிலைக்கு எது சரியா பொருந்துமோ அந்த புரிதலை தேடி எடுத்துக்கிறது தான் ஒரு நல்ல மனப்பக்குவம். இப்படி எல்லாத்திலையும் சிறந்ததை தேடி போறவங்களுக்குத்தான் இறைவனோட வழிகாட்டுதல் முழுமையா கிடைக்கும்னு குர்ஆனோட அந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிக்கணும். இங்க நாம முன்வைக்கிற புரிதல் அரபி வார்த்தைகளோட நேரடியான மொழியியல் அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கிற ஒரு முயற்சி. நிரூபிக்க முடியாத புராண விளக்கங்களை தவிர்த்துட்டு மொழியோட அடிப்படையில அதோட உண்மையான உணர்வை புரிஞ்சுக்கிற முயற்சி இது. அதனால இந்த உரை மத சடங்குகளுக்குள்ள மட்டுமே சுருங்கி நிக்கிற உரை கிடையாது. அதே சமயத்துல மத சடங்குகளை விமர்சனம் பண்ற உரையும் கிடையாது. மாறா வார்த்தைகளோட வேர்ச்சொற்கள் அடிப்படையில முன்வைக்கப்படுற ஒரு மதசார்பற்ற புரிதல், அதாவது ஒரு செக்யுலர் இன்டர்பிரிட்டேஷன்னு சொல்லலாம். இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது. வாழ்க்கையில ஒரு தெளிவையும் உறுதியையும் தேடுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொதுவான நினைவூட்டல் தான் இது. அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம பார்க்க போறது குர்ஆனோட 2வது அத்தியாயம் 102 மற்றும் 103வது வசனங்கள்ல வர்ற ஹாரூத் மாரூத் அத்திதான். இத பத்தி பலவிதமான கதைகள் காலங்காலமா நம்ம சமூகத்துல சொல்லப்பட்டு வருது. குறிப்பா வானவர்கள் அல்லது தேவதூதர்கள் பாவம் செஞ்சுட்டு ஒரு கிணத்துல தலையீழா தொங்குறாங்கன்ற மாதிரியான நிறைய புராண கதைகள் உலா வருது. ஆனா உண்மையிலேயே இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய ஆழமான மொழியியல் மற்றும் வாழ்வியல் உணர்வுகள் என்னங்கிறத இப்போ நாம பார்ப்போம். விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வசனங்களோட மொழியியல் அடிப்படையிலான தமிழ் உணர்வை முதல்ல நாம வாசிச்சு பார்த்துடலாம். குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 102 மற்றும் 103. சுலைமானின் அரசாங்கத்தின் மீதான தீயோன்களின் ஓதுதலை பின்பற்றுகின்றனர். சுலைமானோ நிராகரிப்பவர் அல்ல. எனினும் நிச்சயமாக தீயோன்கள் நிராகரிக்கின்றனர். மனிதர்களுக்கு சூனியத்தை அறிவித்துக் கொடுக்கின்றனர். பாபிலில் ஹாரூத் மற்றும் மாரூத் என்ற இரு அரசாங்கத்தினர் மீது இறக்கி வைக்கப்பட்டதை அவ்விருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையே ஆக நிராகரிக்க வேண்டாம் என கூறும் வரை எவரொருவருக்கும் அறிவித்துக் கொடுக்கவில்லை. ஒரு நபருக்கும் அவரது துணைக்கும் இடையே எதைக் கொண்டு பாகுபாடுகள் ஏற்படுமோ அதை அவ்விருவரிடமிருந்து அறிந்து கொள்கின்றனர். அவர்கள் இறைவனின் அனுமதியின்றி எவர் ஒருவருக்கும் அதைக் கொண்டு தீங்கிழைத்திட முடியாது. தங்களுக்கு தீங்கிழைப்பதை மற்றும் தங்களுக்கு பலனளிக்காததையே அறிந்து கொள்கின்றனர். திண்ணமாக அதை பரிவர்த்தனை செய்வோர் யாதொரு படைப்பும் மறுமையில் அதற்கு இல்லை என்பதை அறிந்து கொள்கின்றனர். அவர்கள் அறிந்து வருபவர்களாக இருந்தும் அவர்களின் ஆன்மாக்கள் எதைக் கொண்டு பரிவர்த்தனை செய்கின்றதோ அது மிக கெட்டது. அவர்கள் அறிந்து வருகையில் நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக பண்பட்டு வருவார்களாயின் இறைவன் தரப்பிலிருந்து சிறப்பான வெகுமதி கிடைக்கின்றது. இங்க 102வது வசனத்துல பாபில் அப்படிங்கிற வார்த்தை வருது. இத வழக்கமா நாம ஒரு பழங்கால ஊரோட பேரு, அதாவது பாபிலோன் அப்படின்னு நினைச்சு கடந்து போயிடுறோம். ஆனா இதோட மொழியியல் கட்டமைப்பை கொஞ்சம் கவனிக்கும்போது நமக்கு சில புது விளக்கங்கள் கிடைக்குது. இந்த வார்த்தையோட அமைப்பை பாப் மற்றும் ஈல் அப்படின்னு 2 பகுதிகளோட கூட்டா நாம பார்க்க முடியும். அரபி மொழியில பாப் அப்படின்னா நுழைவாயில் அல்லது கதவுன்னு அர்த்தம். அடுத்து வர்ற ஈல் அப்படிங்கிறது இறைவன் அல்லது உயர்ந்த அதிகாரம் அப்படின்னு குறிக்கிற ஒரு பழமையான சொல். இது 2ஐயும் சேர்க்கும்போது பாபில் அப்படிங்கிறதுக்கு உயர்ந்த அதிகாரத்தோட நுழைவாயில்னு அர்த்தம் வருது. அதனால இந்த வசனத்துல வர்ற பாபில் அப்படிங்கறத வெறும் ஒரு ஊரோட பேருங்கிறத தாண்டி ஒரு நாட்டோட உச்சகட்ட அதிகாரம் கொண்ட ஆட்சி மன்றம் அல்லது முக்கிய நிர்வாக மையத்தோட ஒரு குறியீடாவும் நாம புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட அந்த நிர்வாக மையத்துல தகுதியானவங்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறதுக்காக அரசு அதிகாரிகளால ஒரு தகுதிக்கான் சோதனை நடத்தப்படுறது வழக்கமான ஒரு யதார்த்தம் தானே. அங்க அதே 102வது வசனத்துல
பாபில் அப்படிங்கிற அந்த நிர்வாக மையத்தோட தொடர்புடையவன்களா ஹாரூத் மாரூத்னு 2 பேர் குறிப்பிடப்படுறாங்க. இவங்கள குறிக்கிறதுக்கு குர்ஆன் பயன்படுத்துற அரபு வார்த்தை மலக் அப்படிங்கிறது தான். இத வழக்கமா நம்ம மொழிபெயர்ப்புகள்ல வானவர்கள்னு சொல்வாங்க. இப்போ இந்த வார்த்தையோட மொழியியல் உணர்வை நாம கொஞ்சம் கவனிப்போம். இதோட வேரெழுத்துக்கள் மீம், லாம், காஃப். இதுக்கு ஆட்சி, அரசு, அதிகாரம், மேலும் உரிமை கொண்டாடுறதுன்னு அர்த்தம். அரசனை குறிக்கிற மாலிக் அப்படிங்கிற வார்த்தை கூட இதிலிருந்து வந்ததுதான். அதனால மலக் அப்படின்னா சிறகு முளைச்ச வானவர்கள்ங்கிறத தாண்டி மொழியியல் அடிப்படையில அதிகாரம் பெற்றவர் அல்லது அரசு அதிகாரி, அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் அதோட முக்கிய உணர்வா அதுக்குள்ள அடங்கியிருக்கு. நாம முன்னாடியே பார்த்த மாதிரி பாபில் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட உச்சகட்ட அதிகாரத்தோட நுழைவாயில், அதாவது ஒரு நிர்வாக மையம். அப்போ அந்த இடத்துல இருந்த ஹாரூத் மாரூத் 2 பேரும் அந்த அரசு நிர்வாகத்துல ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்த உயர் அதிகாரிகள் அப்படிங்கிற புரிதலும் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த ஹாரூத்தும் மாரூத்தும் ஒரு பெரிய அரசாங்கத்தோட முக்கிய நுழைவாயில்ல பாதுகாப்புக்காகவும் கண்காணிப்புக்காகவும் நியமிக்கப்பட்ட 2 முக்கியமான அரசு பாதுகாப்புத்துறை இல்லைனா பதவியோட பெயர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குது. மொழியியல் அடிப்படையிலையும் அந்த சூழல் அடிப்படையிலையும் நாம சிந்திச்சு பார்க்கும்போது குர்ஆனோட வார்த்தை தேர்வு எவ்வளவு நுணுக்கமா இருக்குங்கிறது நிஜமாவே நம்மள மெய்சிலிர்க்க வைக்குது. இப்போ ஹாரூத் மாரூத் அப்படிங்கிற இந்த 2 அரபி வார்த்தைகளோட மொழியியல் உணர்வை நாம பார்க்கும்போது நமக்கு சில விவரங்கள் கிடைக்குது. ஹாரூத் இதோட வேரெழுத்து ஹ ர த. இதோட மொழியியல் உணர்வு என்னன்னா ஒரு பொருளை கிழிக்கிறது, சிதைக்கிறது. அதே போல மாரூத் இதோட வேரெழுத்து மீம் ர த. இதோட மொழியியல் உணர்வு என்னன்னா ஒரு பொருளோட மேற்பரப்பை தேய்ச்சி சுரண்டுறது, அதிலிருந்து ஒன்ன முழுமையா அகற்றுறது. இந்த மொழியியல் அர்த்தங்களை நாம முன்னாடி பார்த்த பாபில், அதாவது உச்சகட்ட அதிகாரம் கொண்ட நுழைவாயில் அப்படிங்கிற அரசு நிர்வாக பின்னணியோட பொருத்தி பார்ப்போம். ஒரு நாட்டோட ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு நுழைவாயில்ல பொதுவா என்ன நடக்கும்? உள்ள வர்ற நபர்களையோ இல்லைனா பொருட்களையோ சும்மா மேலோட்டமா பார்க்காம அவங்களோட வெளிவேஷத்தை அல்லது வெளிப்படையான அமைப்பை கிழிச்சு அதோட கட்டமைப்பை உடைச்சு, அதாவது டிஸ்மேண்டில் செஞ்சு உள்ள என்ன இருக்குன்னு ரொம்ப ஆழமா சோதிப்பாங்க. இது ஹாரூத். அப்படி உடைச்சு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் அதுல அந்த நிர்வாகத்துக்கு ஒத்துப்போகாத அல்லது ஆபத்தான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தா அதை முழுமையா அகற்றி, அதாவது சொரண்டி எடுத்துட்டு அந்த இடத்த பாதுகாப்பாவும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ரொம்ப சீராகவும், அதாவது ஸ்மூத்தாகவும் மாத்துவாங்க. இது மாரூத். அதனால ஹாரூத் மாரூத் அப்படிங்கிறது வெறும் தனிநபர்களோட பெயர்களை மட்டும் குறிக்கிறது கிடையாது. ஒரு நாட்டோட பாதுகாப்பு நிர்வாகத்துக்கும் நுழைவாயில் கண்காணிப்புக்கும் தேவையான ரொம்ப முக்கியமான 2 நடைமுறைகளை குறிக்கிற பதவிகள் அல்லது செயல்பாடுகள்னு நாம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நாட்டோட பாதுகாப்பு நிர்வாகத்துக்கு இந்த மாதிரியான பகுப்பாய்வு முறைகள் ரொம்பவே அவசியமானது தானே? ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு தேவையான இந்த மாதிரி துருவி ஆராயிற விசாரணை யுக்திகளை சில மனிதர்கள் தப்பா கத்துக்கிறாங்க. அப்படி சில யுக்திகளை கத்துக்கிட்டவங்க அதை தனி மனிதர்களோட அந்தரங்க விஷயங்கள்ல புகுத்தி ஒரு நபருக்கும் அவரோட வாழ்க்கை துணைக்கும் இடையில கசப்பையும் பிரிவினையையும் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு நாட்டோட எல்லைக்கு தேவையான பாதுகாப்பு முறை ரொம்ப நெருக்கமான குடும்ப உறவுகளுக்குள்ள நுழையும் போது அங்க சந்தேகத்தையும் அழிவையும் ஏற்படுத்துற ஒரு சதி தந்திரமா, அதாவது ஒரு சூனியமா உருவெடுக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. மத்தவங்களோட குறைகளை துருவி ஆராய்ஞ்சு பிரிவினையை ஏற்படுத்துறத தடுத்து நிறுத்த 103வது வசனம் ஒரு அற்புதமான தீர்வை முன்வைக்குது. அதுதான் தக்வா. தக்வா அப்படின்னா முடக்கி போடுற அச்சம் இல்லைனா பயம்னு அதோட அர்த்தத்தை சுருக்கிட முடியாது. வாவ் காஃப் யா அப்படிங்கிற வேர் சொல்லுல இருந்து பிறக்கிற இந்த வார்த்தையோட மொழியியல் உணர்வு என்னன்னா பாதுகாத்து கொள்றது, தற்காத்து கொள்றது அப்படிங்கிறது தான். அதாவது மத்தவங்கள துருவி ஆராய்ஞ்சு அவங்களோட குறைகளை கிளறத விட்டுட்டு சுய விழிப்புணர்வோட நம்ம தவறுகளை நாமளே உணர்ந்து நம்மள நாமே செதுக்கி பண்படுத்திக்கிறது தான் உண்மையான தக்வா. கோபம் வரும்போது நிதானமா இருக்கிறது,
தவறுகளை சுட்டிக்காட்டும்போது வீம்பு பிடிக்காம திருத்திக்கிறது, நம்ம செயல்களை சீரமைக்க சர்வ பரிபாலனான இறைவன்கிட்ட மீட்சிய தேடுறது அப்படிங்கிற இந்த உணர்ந்தறிந்து பண்படுறது மட்டுமே ஒரு மனிதனுக்கும் இந்த சமூகத்துக்கும் உண்மையான பாதுகாப்பை தரும். நமக்குள்ள செயல்பட வேண்டிய ஹாரூத்தும் மாரூத்தும், அதாவது மத்தவங்களோட அந்தரங்கங்களை ஆராய்ஞ்சு சந்தோஷப்படுற மலிவான சிந்தனைகளோ இல்லைனா குடும்பங்களை பிரிக்கிற சதி எண்ணங்களோ நமக்குள்ள வரும்போது நாம அங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம நஃப்ஸுக்குள்ள நுழையிற அந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துற எண்ணங்களை, அது மட்டும் இல்லாம நம்மளோட மத்த சிந்தனை, பார்வை, கேட்கிற விஷயங்கள், செயல்கள் மூலமா நஃப்ஸுக்குள்ள நுழைய காத்திருக்கிற பதிவுகளை நாமளே ஹாரூத் மாதிரி கிழிச்சு பகுப்பாய்வு செய்யணும். அதுக்கப்புறம் மாரூத் மாதிரி அதுல இருக்கிற தீய குணங்களை முழுமையா சுரண்டி தொடச்சு வெளியே வீசிடணும். மத்தவங்களோட குறைகளை துருவி ஆராயிற பழக்கத்தை நம்மகிட்ட இருந்து அகற்றதும் நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான். அது தக்வாவோட ஒரு முக்கிய அம்சமும் கூட. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆன்மாக்கள், நஃப்ஸுகள் எதை கொடுத்து எதை பரிவர்த்தனை செய்யுதுங்கிற விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தவங்களோட அந்தரங்க ரகசியங்களை தேடுற அழிவு பாதையை தேர்ந்தெடுக்கிறத விட நம்மளை நாமே உணர்ந்து பண்படுவோம். அதுல தான் நமக்கான சிறப்பான வெகுமதியும் நிரந்தரமான அமைதியும் இருக்குன்னு நினைவூட்டி 103வது வசனம் மனிதகுலத்துக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலோட நிறைவடையுது. நம்மள சிலருக்கு இவ்வளவு அரபு இலக்கணம் தெரிஞ்சா மட்டும்தான் குரான் புரியுமா அப்படிங்கிற ஒரு மலைப்பு வரலாம். ஒருவேளை ஹாரூத் மாரூத் மாதிரியான மொழிபெயர்க்கப்படாத வார்த்தைகளோட ஆழமான மொழியியல் பின்னணிய நம்மால உடனே புரிஞ்சுக்க முடியலைனா கூட இந்த வசனத்தோட மையக் கருத்து ரொம்ப தெளிவாவே இருக்கு. வழக்கமான மொழிபெயர்ப்புகளை சாதாரணமா வாசிக்கும்போதே ஒரு செய்தி நமக்கு உணர்த்தப்படுது. கணவன் மனைவி அல்லது ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்கு இடையில சந்தேகத்தையும் பிரிவினையையும் ஏற்படுத்துற சதி வேலைகளை தவிர்த்திடுங்க. அந்த செயல்கள்ல இருக்கிற ஆபத்தை உணர்ந்து பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான வாழ்க்கைக்கு உங்களை நீங்களே பண்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. ஆமா, மொழியாக்கங்கள்ல சில வார்த்தை குறைகளோ இல்லனா புரிதல் பிழைகளோ இருக்கலாம். ஆனா நான் சீர்படணும் அப்படின்னு ஒரு மனிதன் மனசார நினைக்கும்போது எந்த ஒரு மொழியியல் சிக்கல்களையும் தாண்டி அவனுக்கு தேவையான நேர்வழியை காட்ட சர்வபரிபாலனன் போதுமானவன். சர்வ சமாதானம் உண்டாகட்டுமாக. அகிலங்களை பரிபாலிக்கின்ற அந்த ஏக இறைவனிடமே நமக்கான அடைக்கலம். அவனுக்கே புகழ் அனைத்தும்.